காடு பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் ஃபுல்லாக பனைமரம் தான். இப்போ இந்த பனைமரம்லாம் காஞ்சிருச்சு, கொஞ்சம் வயசாகிடுச்சு. நிறைய பனைமரங்கள் இருந்திருக்கு இந்த இடத்துல. பாருங்கள், பனைமரங்கள்லாம் கீழே இருக்குது. இது வந்து சும்மா அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வந்து நடக்கிறோம். இந்த தேரிக்காடு பார்த்தீங்கன்னா மணல் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே ஆற்று மணல் தான். ஆனால் ஆற்று மணலில் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது, ரொம்ப சிகப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போகும், நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். ஒரு 10-50 மீட்டர் 100 மீட்டர் நடந்து போவோம் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் இது ஃபுல்லாக தேரிக்காடுங்க. அதாவது நம்ம அங்கே நுழைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தேரிக்காடு தான். நீங்கள் நம்ம எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குங்கிறது சொல்ல முடியல, சொல்லுவோம். இது ஒரு மேடா, நம்ம தாழ்வான பகுதியில் இருக்கோம். தேரிக்காடு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மேடு இருக்குது. அங்கே ஒரு யூடியூபர் நம்ம மாதிரி அவர் ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்காரு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரா, அவரால் வீடியோ எடுக்கிறாரு. அவர் கேட்டேன், ரொம்ப ஹைதராபாத்னாரு, இங்கிலீஷில் பேசினார். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அரைக்குறை, நான் ஹிந்தியில் கொஞ்சம் பேசினேன். அவருக்கு ஹிந்தியில் கொஞ்சம் புரியல. பயங்கர ஒரு ரேடர் வண்டியில் வந்தார். வாங்க, இது வந்து இந்த இடம் வந்து இந்த பக்கத்தில் ஐயனார், கற்கவேலி ஐயனார் கோவில்னு இருக்குது. அதனால் பக்கத்தில் மக்கள் கொஞ்சம் வருவாங்க, இப்போ வராங்க போல். இன்னும் இதை விட கடுமையான இடம், பயங்கரமான திருவிழா இடம்லாம் உள்ளே இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற இங்கே வந்து ஒரு கார் போகுது, ரோடு போகுது பார்த்தீங்கன்னா. இது ஒரு பக்கத்தில் ஒரு அம்மன், அந்த வண்டி அங்கே தான் பண்ணியிருக்கோம். நம்ம தேரிக்காட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். என்ன தேரிக்காடு என்ன விஷயம்னா, இதில் வந்து இந்த திறந்த விரிந்த இடத்துல வந்து காற்று வீசினா அந்த மணல், இந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மணல் வந்து அப்படியே குன்று மாதிரி, சின்ன மலை மாதிரி, அதாவது சின்ன குன்று, அதாவது சின்ன மேடு மாதிரி ஆகுமா. அந்த மேடு வந்து நீங்கள் அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு நாண்டுருமா. அதாவது அந்த மணலை வந்து காற்று கொண்டு போயிடுது, கொண்டு போய் இன்னொரு இடத்துல தடுப்பு, எங்கே தடுப்போ இருக்கோ அங்கே வந்து வச்சிருந்து மறுபடியும் அந்த இடத்துல ஒரு மேட்டு பகுதியாக ஆகுது. இது பாருங்கள், ரொம்ப உள்ள தூரத்தில் நம்ம போக முடியல. அங்கே போயிட்டு வந்து அந்த வெயிலில் வரணும், திரும்பி வரணும், அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும். பார்த்தீங்கன்னா பூரா செக்கச்சேதர்னு ஒரு இடம். இது தேரிக்காடுங்க. இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மணி 1 மணிங்க, 1:10 1:15 ஆகுது. இந்த வெயிலில் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வர்ற வழியிலாம் கேட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியல தேரிக்காடுன்னா எங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் தான் சொன்னேன், அப்படியே அந்த இடம் இருக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்திருங்கல்நல்லூர் அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டேன். அவங்களுக்கு ஆட்டோக்காரங்கிட்ட கூட கேட்டேன், தெரியல அப்படிங்கிறாங்க, தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இதாங்க பாருங்க தேரிக்காடு. இது ஒரு மர்மமான இடமா இருக்கும் போல என்ன. ஆனால் உள்ள அந்த காட்டுப்பகுதிகள்லாம் உள்ளே போயிட்டு வர முடியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட நான் ஒரு தடவை பேசினேன் இப்போ வரும்போது. உள்ளெல்லாம் இப்போ தயவுசெய்து போயிடாதீங்க, போயிட்டா உங்களுக்கு திசை தெரியாது, வர்றதுக்கு உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால் உள்ளே போயிடாதீங்க, ஆர்வத்தில் எதுவும் சுட்டி படம் எடுக்கணும்னு சொல்லி உள்ளே போயிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இல்லை, நான் போக முடியாது அப்படின்ட்டு சொன்னேன். அந்த சுற்றுலா பயணி வந்து கிளம்பும் போது தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் வந்த வண்டி ரொம்ப விலை கூடினதுங்க. அவர் பக்கத்தில் வந்தார். அவர் பக்கத்தில் வந்து நான் யூடியூபுக்கு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் பேர் வந்து சுமித்துனாங்க. அவர் தெலுங்கானா மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாரு. பக்கத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டு சுற்றுலா வந்திருக்காரு. இது வந்து நம்ம தேரிக்காடு உள்ள வந்து ஊருக்குள்ள, காயாங்குடி ஊருக்கு பக்கத்தில் கற்கவேலி ஐயனார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அது தேர்க்காடு உள்ள மையத்தில் இருக்கு.
நம்ம அங்க போறோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஏதோ நம்ம மலைப்பிரதேசத்துக்குள்ள போற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா காடுங்க. ஏதோ ஏதோ மலை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி, கொடைக்கானல் மாதிரி, இது ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ள போற மாதிரி. இதுதாங்க கற்கவேல ஐயனார் கோவில். வந்துட்டாங்க தேரிக்காடுக்குள்ள கற்கவேல ஐயனார் கோவில் வந்திருக்கோம். இங்க இந்த கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஐயனார் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா காட்ட முடியாது. வீடியோ எடுக்கலாம்னு சொன்னா உங்க ஐயனாரை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பாருங்க. வாங்க உள்ள போவோம். வந்தாச்சுங்க கற்கவேல ஐயனார் கோவில். ஐயனார் கோவிலுக்கு வந்துட்டோம். ஐயனார் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். உள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே. ஐயனாரை வந்து காட்டு பாருங்காங்க. இந்த ஐயனாருக்கு முன்னாடி உள்ள ஒரு வாகனம், குதிரை வாகனம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு. சும்மா கம்பீரமாக இருக்கு. ஐயனார் வேட்டைக்கு செல்லும் வாகனம், குதிரை வாகனம். இந்த ஐயனார் கோவிலுக்கு பின்னாடி தான் தேரிக்காடு முழுமையான இருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கோவிலுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. வாங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த கோவிலேருந்து இங்கேருந்து பாருங்க, அந்த லொக்கேஷன் பாருங்க எப்படி செவேர்ந்தக்கா, சும்மா சிகப்பு கலரில் செவேர்னு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஐயனார் கோவிலுக்கு பின்புறம் அந்த கற்கவேல ஐயனார் குதிரைமலை ஐயனார் கோவிலில் பின்புறம் பகுதி இதுதான் தேரிக்காடு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. நான் வந்து கோவிலுக்கு உள்ளே வந்ததுனால செருப்பு போடாமல் உள்ளே வந்துட்டோம். இருந்தாலும் மணல் வந்து சுடலை அந்த அளவுக்கு. ஏன்னா மணி ஒரு மணி தாண்டிடுச்சிங்க. 2 மணிலே வந்து மணல் வந்து சுடலை அந்த அளவுக்கு. நான் நினச்சேன் நம்ம பெருசாக சுடுவோம்னு நினச்சேன். ஆனால் அந்த சுடலை. வாங்க இந்த மேட்டு பகுதிக்கு போய் பார்ப்போம். இதுதாங்க பார்த்தீங்களா தேரிக்காடு. வந்ததுக்கு பலன் அடைஞ்சு பார்த்துட்டோங்க. தேரிக்காடு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் தேரிக்காடு கோவில், ஐயனார் கோவில். அவருக்கு பின்னாடி இப்படி இருக்குங்க பார்த்தீங்களா. இதுதாங்க கற்கவேல ஐயனார் கோவில். இங்கே நிறைய பேர் வருவாங்களா நம்ம ஏரியாவிலேருந்து கற்கவேல ஐயனார் கோவில்னு. இதுக்கு பக்கத்தில் தான் வனத்திருப்பதி இருக்கு. இது ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வனத்திருப்பதி. ஆனால் எனக்கு அதிசயமாக போச்சு, ஆச்சரியமாக போச்சு. தேரிக்காடுக்கு வந்தோம், வனத்திருப்பதி கடைசியில் இங்கே தான் இருக்கா அப்படின்னு. அதையும் போய் பார்ப்போம். வனத்திருப்பதி போகிற வழியில் அதையும் பார்ப்போம். ஆனால் 4 மணி நேரம் ட்ராவல் ஆச்சுங்க. 4 மணி நேரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம். ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நடந்து வந்தேன். அப்போ அங்கே வந்து வெயில் கொஞ்சம் காலுக்கு சுடலை. ஆனால் உள்ளே நடந்து வர 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 காலு மணல் சுட ஆரம்பிச்சிருச்சு. மேடு பகுதியா அப்படியே கொஞ்சம் மத்தியானம் சாப்பாடு நேரம், அதனால் இழப்ப தவிக்கி. சரி வாங்க இதோட முடிச்சுக்கலாம் தேரிக்காடு. நன்றி மக்களே. வனத்திருப்பதிங்க, வனத்திருப்பதி கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுங்க. தேரிக்காடுங்க. இது உள்ள என்ன போனேன்னா நாமெல்லாம் திரும்பி வர முடியாதுங்க. ஏன்னா இப்போ பூசாரி அதான் சொன்னார், உள்ள ரொம்ப தூரம் போவாங்க, திசை தெரியாமல் நீங்கள் வர முடியாது அப்படின்னாரு. இது வந்து வெட்ட வெளியாக இருக்குது. இதுவே நம்ம பார்த்து தெரியலன்னா நம்ம அந்த மலங்காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு திரும்பி வர முடியுமா? இதுதாங்க தேரிக்காடு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் நாசரேத் ரூட்டு வந்து எப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா அதாவது நாசரேத் வந்து வரலாம். நம்ம கோவில்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா 2 வழி. ஒன்று திருநெல்வேலி ஆழ்வார் திருநெல்வேலி நாசரேத் இது பக்கம். தூத்துக்குடி வந்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து அருமகநேரி அந்த ரூட்டு வழியாகவும் வரலாம். இது வந்து ஒரு எப்படி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும் இந்த பயணம். இந்த ரூட்டு வந்து நீங்கள் திருநெல்வேலி வரைக்கும் 4 வழிச்சாலை, அதுக்கப்புறம் 2 வழிச்சாலை, அதுக்கப்புறம் சிங்கிள் வழிச்சாலையாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு தான் வரணும். கொஞ்சம் பாதைகள்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு வரணும்.